பிரைஸ் லார்ட். ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் நம்ம மெசேஜ்குள்ளே போகலாம். மெசேஜ்க்கு ரிலேட்டடான விஷயந்தான் இது. வந்து ஒரு பேஸ்கெட். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து நம்ம லைஃப்க்கு ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஸ்கெட்டில் வந்து இது என்னது? பைபிள். ஓகே. இது ஏதோ ஒரு புக். ஓகேவா? இது ஃபோன். இது கொய்யாப்பழம். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து நம்ம லைஃப். ஓகேவா? இந்த லைஃப்குள்ளே நம்ம என்னென்ன விஷயத்தை ஆட் பண்ணுறோன்றத வச்சு தான் நம்ம லைஃப் எந்த அளவுக்கு சக்ஸஸாக போகும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விஷயமா நான் வந்து பைபிள் வைக்கிறேன். சரியா? அதுக்கடுத்து இந்த புக்கு வந்து நம்ம படிக்கிறோம்னா நிறைய விஷயம், எஜுகேஷன், அதை வந்து வச்சுக்கிடுவோம் அடுத்து. அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அதனால் சாப்பிட்றதுக்கு வேறு எந்த பொருளும் இல்லை, அதனால் இதை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் நம்மளுக்கு முக்கியம், அதனால் ஃபோனே வச்சுருவோம். இப்படி நம்ம லைஃப் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஃபஸ்ட் நான் என்ன வச்சேன்? பைபிள் வச்சேன். செகண்டு புக் வச்சேன். தேர்டு சாப்பிட்றதுக்கு வச்சேன். ஃபோர்த்து ஃபோன் வச்சேன். இந்த ஆர்டரில் நம்ம லைஃப் இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். சரி, இப்போ வேறு ஆர்டரில் வைப்போம்னா இது என்னது? ஃபோன். இதை ஃபஸ்ட்டு வச்சுருவோம். அடுத்து சாப்பிட்றது, அது செகண்டு. தேர்டு புக்கு. அதுக்கப்புறம் பைபிள் வைக்கிறோம். சரி, இந்த ஆர்டரில் நம்ம லைஃப் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தெரியாது, நல்லா இருக்காதுன்னு தெரியும், நான் சொல்ல விரும்பலை அதனால். சரி, இந்த ஆக்டிவிட்டி எதுக்காக அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டி. சரியா? ஸோ நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்கள் லைஃப்பில் வந்து எதுக்கு நிறையா ஸ்பேஸ் வந்து அடைக்குது? இப்போ ஒரு பேக்கில் வந்து நிறையா திங்ஸ் போடுறோம்ல, அந்த மாதிரி எந்த விஷயம் வந்து உங்கள் லைஃப்பில் நிறையா ஸ்பேஸ் அடைக்குது, எந்த விஷயத்துக்கு நீங்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். சரி, ஓகே. நம்ம ரொம்ப ஃபெமிலியரான விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லோரும் பைபிள் எடுத்து மத்தேயு 6ஆவது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவது நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் மனப்பாடமாக தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். மத்தேயு 6:33. ஓகே. ஸோ இந்த வசனம் வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷனில், தமிழ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோம்னா அது இப்படி இருக்கு. நான் வாசிக்கிறேன். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவைகளையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதாவது என்னதுன்னா, ஆண்டவரும் ஆண்டவருக்கு அடுத்து இருக்கிற காரியங்களையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த விஷயத்த செய்யணும். அப்போனா நம்மளுக்கு எல்லா விஷயமே நம்மளுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் போட்டிருக்குது, ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சீக் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அதை தான் செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த முக்கியமான விஷயத்த ஃபஸ்ட் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஆடட் டு யூ. அதாவது உங்களுக்கு தேவையான விஷயம் இருக்குது, அதுவும் ஆண்டவர் தராரு, அதோட எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் ஆண்டவர் ஆட் பண்ணி தராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் போட்டிருக்கு. ஸோ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்மளுடைய ப்ரையாரிட்டி எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு லூக்கா 10வது அதிகாரத்தில் 38லேருந்து 42 வரைக்கும் உள்ள அந்த ஸ்டோரி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் மார்த்தாள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ரொம்ப பிஸியாக சமைச்சு ஆண்டவர் வந்திருக்காருன்னு அவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டுருக்காங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்லை. ஆண்டவருக்கு தானே செய்கிறோம், தப்பு இல்லை. ஆனால் மரியாள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஏன்னா ஆண்டவர் பேசுகிறாரு, அவருடைய சத்தத்தை கேட்டு அதை நம்ம செய்கிறதுக்காக அவர் பாதத்தில் உட்காந்துருக்கோம், அதுவும் கரெக்டு தான். இப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே எந்த ஒரு தப்புமே இல்லை. அவங்க 2 பேரும் பண்ணது ஆண்டவருக்காக தான் பண்ணாங்க. ஆனால் இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று குட் திங்ஸ், இன்னொன்று வந்து பெஸ்ட் திங்ஸ். புரிஞ்சுச்சா? அதாவது மார்த்தாள் பண்ணது வந்து குட் திங், மரியாள் பண்ணது பெஸ்ட் திங். நம்ம நல்ல விஷயம் பண்ணணுமா, பெஸ்ட்டான விஷயத்த பண்ணணுமா? ஆண்டவருக்கு நம்ம குட் திங் பண்ணணுமா, பெஸ்ட் திங் பண்ணணுமா? நம்ம நிறைய விஷயம் டெய்லி பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சாப்பிட்றது தப்பு இருக்கா? இல்லை. நம்ம ஹெல்த்தியாக இருக்கக்காக சாப்பிட்றோம். தூங்குறது தப்பா? இல்லை. நம்மளுக்கு நல்ல பிரெயின் நல்லா வேலை செய்கிறதுக்காக தூங்குகிறோம். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறோம், படிக்கிறோம், சில நேரம் ஃபோனில் ஏதாவது பார்க்குறோம், நல்ல விஷயங்கள் தான் பார்ப்போம், எதுவுமே தப்பு இல்லை. அது எல்லாமே நம்ம லைஃப்க்கு தேவையான விஷயந்தான். பட் அதெல்லாம் குட் திங்.
பட் அதை விடையும் மேலான விஷயம் என்னது, பெஸ்ட் திங் வந்து ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறது தான். ஸோ அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி போட்டிருக்குது, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு. இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் இப்படி போட்டிருக்குது, இன் எவ்ரி திங் யூ டூ புட் காட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹீ வில் டிரெக்ட் யூ அண்ட் க்ரௌன் யூ எஃபர்ட்ஸ் வித் சக்ஸஸ் அப்படின்னு. ஸோ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ காலையில் எந்திக்கிறதுலேருந்து தூங்குற வரைக்கும் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயும் ஆண்டவரை ஃபஸ்ட்டு வச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுற விஷயத்த ஆண்டவர் உங்களுக்கு இப்படி பண்ணுன்னு உங்களை போதிச்சு வழி நடத்துவார். அப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற விஷயம் சக்ஸஸாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் போட்டிருக்கு. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ மாடர்ன் வேர்ல்டில் வந்து இருக்கிற ப்ரையாரிட்டிஸ், நம்மளுக்கு இருக்கிற ப்ரையாரிட்டிஸ், அதுவும் அது எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ 3 விஷயம் பேசிக்காக, இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதை வந்து நம்ம இன்னும் டீப்பாக கொஞ்சம் கற்றுக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சோஷியல் மீடியா. எத்தனை பேர் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க? சோஷியல் மீடியானா ஃபோன் வச்சுருக்கதே பெரிய விஷயந்தான். ஃபோன் வச்சு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி, ஓகேவா? எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். எல்லார்ட்டையும் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? நான் நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன், நான் என்ன தேவையான விஷயம் பார்ப்பேன், இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா அது, அப்புறம் நியூஸ் பார்ப்பேன், அதுக்கப்புறம் அந்த மாதிரி நம்ம ரொம்ப நிறையா நம்ம பெரிய ஆள் மாதிரி நிறைய சொல்லுவோம், ஓகேவா? நானும் நிறைய சொல்லுவேன். கேட்டிங்கன்னா யாருமே வந்து நம்ம தப்பு தான் பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்க மாட்டோம், கரெக்டாக? பட் வந்து நீங்கள் இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது நான் தப்புன்னு சொல்லலை, நிறைய விஷயத்துக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஓகே. ஆனால் அது வந்து உண்மையாகவே உங்களையும் ஆண்டவரையும் கனெக்ட் பண்ணுதா, இல்லை ஆண்டவர்கிட்ட உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து யூடியூப் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூடியூப்பில் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எப்படி வாழ்க்கையில் முன்னேறுறது, எப்படி டிசிப்ளினாக இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷ்னல் கான்டென்ட்லாம் நிறைய இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயத்த சில பேர் பார்த்து அவங்க லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் பார்ப்பேன், அந்த மாதிரி கொஞ்சம் செல்ஃப் ஹெல்ப் திங்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பேன். அது ஒரு பக்கம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபன் சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த நிறைய பேர் ஜோக்லாம் பண்ணி என்டர்டெயின்மெண்ட் வீடியோ நிறைய போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி விஷயம் பார்ப்பாங்க. அப்புறம் சில பேர் வந்து பாட்டு கேட்பாங்க யூடியூப்பில், சில பேர் படம் பார்ப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்துலையும் இப்போ நான் சொன்னேன்ல, நான் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் திங்ஸ்லாம் பார்க்குறேன்ட்டு. இப்போ நான் அதை பார்க்குறனால எனக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத விட, அதை பார்த்து நான் அதை செய்கிறேன்னா இல்லையான்றதா மேட்டர், கரெக்டாக? இப்போ நான் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கேன், அது நல்லா இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நான் ஒன்றுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஈவன் தான் நான் வந்து நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன்னு நான் சொன்னாலும் நான் நல்லதுக்கு யூஸ் பண்ணல. ஏன்னா நான் கற்றுக்கிற விஷயத்த நான் லைஃப்பில் அப்ளை பண்ணல. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இப்போ நான் மற்ற விஷயம் சொன்ன மாதிரி இந்த பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு பார்க்குற இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதுவும் நம்ம ஃபன்னுக்கு பார்க்குறோம் ஒரு பக்கம். பட் ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மெசேஜில் கேட்ட மாதிரி எனக்கு அது ஃபன்னாக இருக்குது அதனால் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்ப்போமே தவிர, இதனால் மற்றவங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது, இதனால் எனக்கு முதல்ல என்ன யூஸ் இருக்குது, இதனால் நானும் தேவனோ இணைக்கப்படுறேன்னா ஒரு கனெக்ஷன் கிடைக்குதா அப்படின்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ அதனால் உங்களை நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை, ஏன்னா யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க, ஓகே என்னையும் தேவனையும் இது கனெக்ட் பண்ணதா இல்லையா. கனெக்ட் பண்ணல அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து இப்படி ரீல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு ரீல் வந்து நல்லதான் பார்த்துக்கிட்டு இருப்போம், அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று தப்பாக வந்துடும், வந்தோடனே ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருவோம், இல்லைனா நல்லா இருக்கே அப்படின்னு பார்ப்போம். அதை வந்து நீங்கள் நோன்னு மறுக்கவே முடியாது, எல்லாருமே அப்படி செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று அதை வேண்டான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறலாம், அப்படி இல்லைன்னா அதில் இன்னொரு ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குது போல், யாரும் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க, அதில் வந்து இந்த கான்டென்ட் வந்து எனக்கு பிடிக்கல, நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்தா அது வராதான் அதுக்கப்புறம், இந்த மாதிரி. ஸோ உண்மையாகவே டீப் டவுன் உங்கள் மனசில் வந்து நான் வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க சோஷியல் மீடியா, ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப். எத்தனை பேருக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கேட்டால் யாருமே கை தூக்க மாட்டீங்க. நான் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒன்று, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் எனக்கும் என் தங்கச்சிக்கும் இருக்கிறது சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்.
அதுக்கப்புறம் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப். இந்த மாதிரி இருக்குல்ல, அதை சொல்கிறேன். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கா அவங்க எல்லாருக்கும்? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த விஷயத்துலேயே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த விஷயமும் நம்மளை ஆண்டவருக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போகுதா இல்லை ஆண்டவர் விட்டு தூரம் போக பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மா வந்து முந்தைய ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது ஆக்சுவலி உண்மையான எனக்கு தெரியல. ஆனால் நிறைய நேரம் நான் அந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பேன். என்னதுன்னா, நீ வந்து எந்த மனுஷனை வந்து ரொம்ப நீ டிபெண்ட் பண்ணி இருக்கிறியோ ஆண்டவர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, என்னையை டிபெண்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நீ கேட்கலன்னா அவங்கள அடிச்சிருவார் அப்படின்ட்டு. ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப பயமாக இருக்கும். அது ஒரு பக்கம் ட்ரூ தான். ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து எல்லாருமே பெரிய பாஸ்டர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக இருந்தாங்க. இப்போ சடனாக அவங்க இறந்த உடனே யாருக்குமே என்ன செய்யனே தெரில. அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நம்ம ஜோம்னி இன்னும் நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மேலே வந்தோடனே அவங்களே ஜோம்னி விசுவாசத்தில் அவங்களே எல்லாம் பண்ணி அப்படி தான் இவ்வளோ நாள் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் எனக்கு சொல்லும் போது எனக்கு பயமாக இருக்கும். எங்கள் அம்மா எப்போ சொல்லுவாங்கன்னா இந்த விஷயத்த, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே ஃபோன் போட்டேம்மா இந்த மாதிரி இருக்குமா, என்ன பண்ணனே தெரியல, ஒரு அழுகையாக வருது, இப்படிலாம் சொல்லுவோம்ல. சொன்ன உடனே அவங்க வந்து இருந்தாலும் நீ ஆண்டவர் தான் டிபெண்ட் பண்ணணும், என்னையை டிபெண்ட் பண்ணுறதை விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அந்த நேரம் நம்மளுக்கு அப்படியே காண்டாக இருக்கும், எவ்வளோ சீரியஸாக விஷயம் சொல்லிட்டு இருக்கோம், இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி அவங்க சொல்கிறது ட்ரூ தான், உண்மை தானே அவங்க சொல்கிறது. நம்ம வந்து ஆண்டவரை தான் டிபெண்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு, என்ன மனுஷங்களை டிபெண்ட் பண்ணுறத விட. நம்மளுக்கு எல்லாமே தெரியும், மனுஷங்கிட்ட இது சொல்கிறோம், அவங்கள டிபெண்ட் பண்ணுறோம், பட் பாதியிலே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. எல்லாமே தெரிஞ்சும் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டில் மனுஷங்களை தான் ஃபஸ்ட்டு அப்பமே தவிர ஆண்டவரை ஃபஸ்ட்டு வைக்க மாட்டோம். ஸோ நம்ம பேரண்ட்ஸோட எவ்வளோ நம்ம கனெக்டடாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸு, தங்கச்சி, தம்பி, அண்ணா, அக்கா, யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் முன்னாடி ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்குதுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நீங்கள் கட் பண்ணணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. நீங்களாக கட் பண்ணலைன்னா ஆண்டவராக அது கட் பண்ணி விட்டாருன்னா ரொம்ப வலிக்கும். அதனால் உங்களுக்கு தெரியும்ல என்ன. நான் நிறைய நேரம் யோசிச்சுப்பேன், இப்போ நான் யார்கிட்டயா பேசுகிறேன் இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எதாவது பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போகுது அப்படின்னு எனக்கு தோணுன உடனே ஓகே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். நான் அவாய்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆண்டர் பார்த்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு பாயிண்டில் அடிச்சிருவாரா, அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் நம்மளே திருந்திக்கிறது பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், சோஷியல் மீடியாவில் நல்ல கான்டென்ட் வந்து கன்சியூம் பண்ணுங்கள், உங்களையும் ஆண்டவரையும் இணைக்கிற மாதிரி தேவையான விஷயத்த நீங்கள் பாருங்கள். செகண்ட் விஷயம் உங்களோட ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து ஆண்டவரையும் உங்களையும் பிரிக்கிற என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அது வேண்டாம், நீங்களே விட்டுருங்க அதை. தேர்ட் விஷயம் வந்து நம்மளுடைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். நம்மளுக்கு வந்து நிறையா அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி நிறைய அவங்க எல்லாருக்குமே மைண்டில் இருக்கும். இருக்கா இல்லையா? இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் இருக்குது. ஆனால் நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோன்னா, ஓகே நான் எனக்கு இது தோணிடுச்சு, நான் அப்படியே பயங்கரமாக போய் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவோம், நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்படி வந்து எட்டி பார்க்கும். அந்த பெருமைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்படி வந்து எட்டி பார்க்குமா, எட்டி பார்த்தோன்னே என்ன பண்ணணும், சப்புன்னு அடித்து நீ ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் தான் உன்னை எதுனாலும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ளே சொல்லிக்கணும். செல்ஃப் டாக் நீங்களே வந்து உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டு. ஸோ இந்த பெருமை வந்து எப்போ வரும் தெரியுமா, என்னால் எல்லாம் முடியும், எனக்கு மிஞ்சி யார் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த பெருமை வந்துடும். ஸோ உங்களுக்கு நிறைய கனவுகள், ஆசைகள், விருப்பங்கள்லாம் நிறையா இருக்கும். ஆண்டவர் அதை நிறைவேற்றுவேன்னு பைபிளில் போட்டிருக்கார். ஆனால் அது எப்போ நிறைவேற்றுவார், ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஏற்ப இருக்கும்போது. அதனால் முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு விருப்பம், இதெல்லாம் உங்கள் சமூகத்தில் நான் வைக்கிறேன், உமக்கு சித்தமான நேரம் இதெல்லாம் நடக்கட்டும். ஒருவேளை நான் வச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, இது உங்கள் சித்தத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துருங்க, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்ம வரணும். ஸோ யூத்தாக இந்த 3 விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட் விஷயம் என்னது, சோஷியல் மீடியா. செகண்ட் விஷயம் ரிலேஷன்ஷிப். தேர்ட் விஷயம் நம்மளுடைய ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். ஓகே, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாதத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள். ஸோ இதில் வந்து இந்த உலகத்தில் இருக்க காரியத்தை நீங்கள் தேடுறதை விட தேவைதான் உலகத்தில் இருக்க காரியங்கள், ஏன்னா நம்ம உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். பட் அதை விடையும் நம்ம ஆண்டவருக்கேற்ற காரியங்களை தேடுகிறதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ
இப்போ வந்து நம்ம கதைக்கு வருவோம். என்ன இவ்வளோ நேரம் உலகத்தில் இருந்த கதை அதெல்லாம் பேசிட்டோம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற காமனான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்டால் நீங்களே சொல்லுவீங்க, ஃபோன் தான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன். கரெக்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது தான் மெயின் டிஸ்ட்ராக்ஷன். அதுவும் எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சுன்னா, காலையில் எந்திக்கிறோம்ல, எந்திரிச்சு கண்ணை கூட திறந்துருக்க மாட்டோம். எல்லாரும் மனசில் என்ன நினச்சிப்பாங்கன்னா, எந்திரிச்ச உடனே என் ஃபோனில் தான் நான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நம்மளுக்குள்ளேயே நிறைய பேருக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் பேசுகிறனால நான் வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் கரெக்டுன்னு நான் சொல்லலை, எனக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். நான் ஒரு தீர்மானமாக எடுத்தேன் இந்த வருஷம். அதாவது எல்லா விஷயத்துலையும் ஆண்டவரை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜோம்ன்றது பைபிள் வாசிக்கிறது எல்லா வருஷமும் எடுக்கிறது தானே, அதை விட முக்கியம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே யாரெல்லாம் ஃபோன் பார்ப்பீங்க கேட்கல, நான் உங்களுக்கே தெரியும். அதில் என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா நான் சொல்லுவேன், இப்போ காலைல எந்திரிச்ச உடனே நான் ஜோம்ன்றதுக்கும் காலைல எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்க்குறதுக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நான் ரெண்டுமே செஞ்சுருக்கேன். காலைல எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வைக்கவே முடியாது ஃபோனை. அப்படி எடுத்துருவீங்களே, எடுத்துகிட்டு வைக்கவே முடியாது, அப்படி போயிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னே தெரியாது. அப்புறம் ஒரு சர்டன் பாயிண்டில் சரி வச்சுருவோன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜோம்னணுன்ற ஐடியாவே போயிடும். அதுக்கப்புறம் ஜோம்ன்றக்குன்னு உட்காந்தாலும் ஏசப்பா சோத்திரம் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு என்ன ஜோம்னே தெரியாமல் முடிச்சுக்கிடுவோம். பைபிளும் வாசிக்க மட்டும் போயிடும் அந்த நாள் ஃபுல்லாக அப்படியே. அதுக்கப்புறம் அந்த நாளில் சில விஷயம்லாம் நல்லா நடக்காது. அப்புறம் நைட்டு தோணும், இருந்தாலும் நம்ம காலைல எழுந்தோடனே ஜோம்னி இருக்கலாம், பைபிள் வாசிச்சிருக்கலாம், எதுக்கு ஃபோன் எடுத்தோன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயம் நடந்திருக்கும். நான் என் லைஃப்பில் நடந்ததை சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது வந்து முக்கியமான விஷயம். இதை வந்து ஒரு இந்த ஜீம்பூம்பா மந்திரம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜோம்ன்றது பைபிள் வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோடனே ஃபோனை பார்க்குறத விட இது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதுலேயே இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும், நிறைய லைக்ஸ் வேணும், அப்படியே பயங்கரமாக பாப்புலர் ஆகணும், அந்த ப்ளூ டிக் வேணும் அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம், சரியா? நான் ஏதோ ஒரு கோட் வந்து ரீசெண்டாக பார்த்தேன். அதாவது நம்ம உலகத்தில் எவ்வளோ ஃபேமஸாக எவ்வளோ பேருக்கு நம்ம தெரிஞ்சிருந்தாலும் பரலோகத்துக்கு போயிட்டு ஆண்டவருக்கே தெரிலனா நம்ம வாழ்ந்ததில் என்ன அர்த்தம் இருக்குது? கரெக்டு தானே? இப்போ பரலோகத்துக்கு போகிறது தான் மெயின் கோலே. நம்ம உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு பயங்கரமாக நிறைய விஷயம் பண்ணிட்டு பரலோகத்துக்கு போயிட்டு ஆண்டவருக்கே நம்மளை தெரிலனா அந்த மாதிரி ஒரு பேட் விஷயம் வந்து எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நிறைய கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறீங்க, நல்ல விஷயம். பட் அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது, சரியா? இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் நிறைய சொல்கிறாங்கல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது. உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஃபோன், செகண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த புது புது நிறைய ட்ரெண்டெலாம் வருது தெரியுமா? இப்படி பண்ணால் அவங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க, இப்படி பண்ணால் எனக்கு தெரில அந்த ட்ரெண்ட்லாம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரில. ஸோ அந்த ட்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது வேண்டான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அது வேறு மாறிடும், அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுவீங்க, அப்புறம் வேறு மாறிடும். இப்படியே போய்கிட்டே தானே இருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது? இல்லை. ஸோ அந்த ட்ரெண்ட்ஸ் விஷயம், அந்த ட்ரெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இருக்கிற பேசிக்கான அந்த கிறிஸ்டியன் வேல்யூஸ் இருக்குல்ல, அதாவது ஆண்டருக்குள்ளே இருக்கிறது, பொய் பேசாமல் இருக்கிறது, சாந்த குணமாக இருக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து அது ரொம்ப ஓவர் டேக் பண்ணிடும். அதனால நான் வேண்டான்னு சொல்கிறேன். ஓகே, தேர்ட் விஷயம் என்னது அப்படின்னா, நம்மளுடைய ஓன் டிசையர்ஸ், நம்மளுடைய விருப்பங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் ஃபோன் சொன்னேன், செகண்ட் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், மூணாவது விஷயம் நம்மளுடைய சுய விருப்பங்கள். நம்மளுக்கு நிறையா விருப்பம் இருக்கும்ல, அது பண்ணணும் இது பண்ணணும். இப்போ பாய்ஸ்க்குனா பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னு சொல்லுவாங்க. கேர்ள்ஸ்க்குனா புதுசு புதுசாக ட்ரெஸ் வாங்கணும், அப்புறம் அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விருப்பங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, உங்கள் சுய விருப்பத்தில் உங்களுடைய அப்பியரன்ஸ் இருக்குல்ல, நான் வந்து அழகாக இருக்கணும், 4 பேர் என்னைய பார்க்கணும், அப்படி இப்படி நிறையா இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை, சரியா? ஆமாம், எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக எல்லாமே நடக்கும். அதனால நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ரூட்டில் வந்து தனியாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க எப்படி பண்ணுறாங்க, நான் எப்படி பண்ணல அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. நம்மளுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்காரோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். 4வது விஷயம் வந்து வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ். அதில் வந்து இந்த மியூசிக் கேட்குறது, அப்புறம் மூவிஸ் பார்க்குறது, கேமிங் பண்ணுறது. யாரெல்லாம் கேம் விளையாடுவீங்க? இந்த பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்,
அதெல்லாம் எப்படி விளாடணும் கூட எனக்கு தெரில. சும்மா கேம்னாலும் இந்த கேண்டி க்ரஷ்ஷு அப்புறம் சப்வே சர்ஃபஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேம் கூட வேணாம். கேமே வேண்டாம், எதுக்கு கேம் விளாடணும்? நம்ம லைஃப் வந்து நல்லா இது பண்ணல, நம்ம லைஃப் வந்து கரெக்டாக கொண்டு போனோம். எதுக்கு கேம் விளாண்டு இப்படி போய்கிட்டு இருக்க லைஃபை இப்படிலாம் திருப்பி எதுக்கு? இப்படி திருப்பினீங்கன்னா ஆர்டர் அடிச்சு கொண்டு வருவார். அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்மளாவே நேராக போயிடலாம். ஓகேவா? ஸோ எந்தெந்த விஷயம்லாம் பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்தெந்த விஷயம்லாம் இப்போ ஆண்டவர் இங்கே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்கு மேலே ஒரு விஷயத்த போட்டு செய்கிற அளவுக்கு எந்தெந்த விஷயம்லாம் இருக்கோ அந்த விஷயம்லாம் வேண்டாம். ஸோ வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் வந்து முன்னேற முடியும். கரெக்டாக? இப்போ ஒரு அம்மா வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து அந்த 9 மந்த்ஸும் வந்து நிறையா சாப்பிட்ணுன்னு தோணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், குப்புற படுக்கணும்லாம் தோணும். அப்படிலாம் அவங்க ஆசைக்குன்னு பண்ணாங்கன்னா அந்த குழந்தை என்ன ஆகுறது? அந்த குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் அவங்க எவ்வளோ விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ஒரு அழகான குழந்தை வந்து அவங்க கையில் கிடைக்குது. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் என்ன விஷயமா இருந்தாலும், இப்போ நான் சொல்கிறது வந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற விஷயங்கள். ஆண்டவர் நம்மளை உண்மையாகவே ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறாரு, ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம பண்ணுற சில விஷயத்தினால என்ன ஆகுது? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வர்றதுக்கு தடையாக இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், நம்ம ஆண்டவரை எல்லாத்துக்கும் முன்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ சின்னதாக கொஞ்சம் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நம்ம எப்படி ஆண்டவரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம லைஃப் ரன் பண்ணுறது, எப்படி ஆண்டவருக்கு நம்ம லைஃப்பில் முக்கியத்துவம் கொடுக்குறது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நான் ஃபாலோ பண்ணுற விஷயம். அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடி வந்து 19 நாள் போயிடுச்சு, நாளைக்கு 20ஆம் தேதி, நாளிலேருந்து ஆரம்பித்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம டெய்லி டேவை ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்ட் பண்ணும்போதும் ஆண்டவரோட பண்ணணும். காலைல எந்திக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாளை தந்தக்கா நன்றி அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். திரும்ப அந்த டே முடியும் போது அப்படியே ஃபோன் பார்த்துட்டே அப்படியே தூங்காமல், கொஞ்சம் ஃபோன் பாருங்கள், பிரச்சனை இல்லை, ஆனால் ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோம் பண்ணிவிட்டு தூங்குங்க. ஆக்சுவலி அது மெடிக்கலி வந்து ப்ரூவனான விஷயம். தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்கக்கூடாது. ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஃபோன் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் அவ்வளோ நேரம் வைக்க முடியாது, கஷ்டம். அட்லீஸ்ட் 1 hour முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு இந்த நல்ல விஷயம் புக்கெலாம் ரீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம். தாவீது பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாராம். ஒரு வசனம் கூட இருக்குல்ல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவரை எப்போதுமே எனக்கு முன்னாடி நான் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா வேறு எதையாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஸோ எப்பயுமே அவர்கிட்டயே பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சம்டைம்ஸ் இருக்க மாட்டாங்கல்ல, ஸோ அந்த டைம் நம்ம தனியாக இருப்போம், ஐயோ தனியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காம சும்மா ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸ் வரல, நான் இப்படி போய்கிட்டு இருக்கேன், எனக்கு இப்படி நடக்குது, இருந்தாலும் என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நீங்கள் கேஷுவலாக பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு ரொட்டீன் ஆகிடும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ செகண்ட் விஷயம் என்னது அப்படின்னா, பைபிள் வாசிக்கிறது. பைபிள் வாசிக்கிறது மேட்ரு இல்லை, பைபிள் வாசித்து அதில் இருக்க மாதிரி செய்கிறது. அது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம், பட் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆதியாகமம் 1, 2, 3 வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 1-2 விஷயம் உங்களுக்கு வந்து அப்படி ஹைலைட்டிங்காக தெரியும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே இதில் வந்து இந்தந்த விஷயம்லாம் இருக்குது, இதில் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பைபிள் வாசிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும், அதன்படி செய்கிறது அதோட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். தேர்டு விஷயம், சர்ச்சோட கனெக்டடாக இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வருவாங்க, சண்டே சர்வீஸ் வருவாங்க, சர்ச்செல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வருவாங்க, முடிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கும் சர்ச்சுக்கும் சம்மந்தம் இருக்குன்றது பாஸ்டர் கூட தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி இல்லாமல் இப்போ நம்ம யூத்தாக இருக்கிறதுனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சில் மற்ற யூத்தை பார்த்து பேசுகிறது, ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கிறது, எதாவது மீட்டிங்னா உடனே வர்றது, வந்து இங்கே இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்லலாம் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கனெக்டடாக இருந்தீங்கன்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க வேர்ல்டில் இருக்கிற விஷயங்களில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னது அப்படின்னா, உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது, கரெக்டாக? ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும், ஒரு லிமிட் வைக்கணும். இப்போ இந்த கடல்லாம் பார்த்தீங்கன்னா, கடல்லேருந்து தண்ணி வருதுல்ல, பீச்சுக்கு போகிறோம்ல, அது வந்து ஒரு லிமிட்க்கு மேலே தாண்டிடுச்சுன்னா என்ன ஆகும்? லிமிட் மேலே தாண்டிடுச்சுனா தான் இது வந்து ரொம்ப புயல் வருது, இதுக்கப்புறம் சுனாமி வரப்போகுது, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு லிமிட் வேணும்.
இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே இவ்வளோ நேரம் தான் ஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிமிட் வேணும். இப்போ நான் வந்து ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள், இப்போவும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து செட் பண்ணி வச்சுருவேன், இவ்வளோ நேரம் தான் வாட்ஸ்அப்பு, இவ்வளோ நேரம் தான் இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருவேன். அவ்வளோ நேரத்துக்கு மேலே அது போயிடுச்சுன்னா ஃபோன் தானாகவே ஆஃப் ஆகிடும். நான் இது கொஞ்ச நாள் போயிட்டே இருந்துச்சு, போக போக எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா தானாகவே ஆஃப் ஆகிடும்ல ஃபோனு, எப்போ ஆஃப் ஆகுதுனே தெரியாது. அதனால என்ன பண்ணுவேன்னா கொஞ்ச நாள் போக போக எனக்கு அது பழகிருச்சு. பழகினதுக்கப்புறம் ஓகே இது ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம தேவையான விஷயங்கள், இப்போ நான் தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டு தேவையான விஷயத்துக்கு ஃபோன் யூஸ் பண்ணாமல் போயிடுது. அதனால தேவையான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோன்னு தேவையில்லாத விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கிட்டேன் நான் இப்போ நானாகவே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொஞ்சம் லிமிட் போட்டு நீங்களே உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் தேவை. அப்போ தான் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் ஒரு லிமிட் போட்டு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து ரிலீவ் ஆக முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும் டிஸ்ட்ராக்ஷன்ஸை. நெக்ஸ்ட்டு விஷயம், நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்கல்ல. நெகட்டிவ் பீப்புள்னால் என்னதுன்னா ஆண்டவர் விட்டு பிரிக்கிற பீப்புள், ஃப்ரெண்ட்ஸு, வாட் எவர் என்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து நோ சொல்ல பழகிக்கணும். தேவைப்படுற விஷயத்துக்குலாம் நோ சொல்கிறோம், தேவையில்லாத விஷயத்துக்குலாம் எஸ் சொல்லிக்கிறோம். அது நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்ம வேணுக்குன்னே அப்படி பண்ணுறோம். ஸோ அது வந்து நல்லதில்லை. நீங்கள் வந்து இப்போ சர்ச்சுக்கு வர்றது, இப்போ ஏதாவது இப்போ கேர் செல்லுக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அப்படி சொல்கிறது வேண்டாம். தேவையான விஷயத்துக்கு எஸ் சொல்லணும். தேவையில்லாத விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி காலேஜ் போவேண்ணா, இன்றைக்கி காலேஜ் கட் அடிச்சுட்டு வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேண்டாம் இன்றைக்கி எதுக்கு கட் அடிக்கணும் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைம் ஓகே வேண்டாம் இருக்கட்டும் நான் கிளாஸே அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வந்து விளாட கூப்பிட்றாங்க அப்படின்னா, கிரிக்கெட் அந்த மாதிரி விளாடுறது சொல்லலை, ஓகே தவறான விஷயத்துக்கெலாம் அவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது தப்புன்னு, இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி நிறைய டைமுக்கு ஓகே சொல்லியிருப்பீங்க. பட் ஆண்டவர் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ், இன்னொரு சான்ஸ் தராங்க. அதனால் இதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இருக்கிறது வந்து பெட்டர் உங்கள் லைஃப்க்கு. அவங்க லைஃப் வந்து இப்படியே போயிட்டு இருக்குது, அப்புறம் ஒரு பேடான ஒரு சுச்சுவேஷனில் எண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுல்ல. அதனால் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க லைஃப்பை மாற்றுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே காட் உங்கள் கையில் தந்திருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி உங்களை ஃபஸ்ட்டு பரிசுத்தப்படுத்தி நீங்கள் ரொம்ப ஆண்டவருக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் அவங்கள ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகே, கடைசி விஷயம் என்னது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவரை தான் ட்ரஸ்ட் பண்ணணும், என்ன விஷயமா இருந்தாலும். இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகும்னா நம்ம ரொம்ப ஜோம் பண்ணுவோம், ஏசப்பா எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இது எனக்கு இப்படி தாங்க, இல்லை இதை மாற்றுங்க அப்படின்னு ரொம்ப ஜோம் பண்ணுவோம். ரொம்ப ஜோம்னியும் ஒன்றுமே நடக்காத மாதிரியே இருக்கும். அந்த டைம் எப்படி நம்ம ஆண்டவரை நம்புறது அப்படின்னு நீங்கள் எல்லாம் கொஷின் கேட்பீங்க. நானும் கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது தெரியுமா? ஸோ அந்த டைமில் தான் ஆண்டவர் கரெக்டாக பண்ணுவார். ஆண்டவருக்கு தெரியும் எந்த டைம் எப்போ நம்மளுக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சின்ன விஷயத்தில் டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் வந்து ஓகே இதுக்கப்புறம் இது செய் அப்படின்னு சொல்லி உங்களை வழி நடத்துவார். அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஆண்டவர் வந்து உங்களுக்கு நம்ப முடியும், ஓகே ஆண்டவர் நம்மளை கரெக்டாக தான் நடத்திட்டு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி ஆண்டவரை வந்து நம்ம வந்து பழகிக்கோங்க. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு கூட நான் ஒரு சில விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு சரி இது எப்படி நடக்கும்னே தெரில அப்படின்ட்டு தான் வந்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வர்ஷிப்பில் வந்து நன்மைகளின் தேவன் சுபாவம் என்றும் மாறாதே. அப்போ ஆண்டவர் வந்து நன்மை செய்கிறவர், அவர் நல்லவர், அந்த சுபாவம் அவர்கிட்ட மாறவே போகிறதில்ல. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாலும் என்ன அர்த்தம், அவர் நன்மைக்கு தான் செய்கிறாரு, நல்லதுக்கு தான் செய்கிறாரு அப்படின்றது அர்த்தம். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிடுவோம், ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குதுன்னு உடனே அவ்வளோதான் ஆண்டவர் வந்து நம்மளை வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். அப்படி கிடையாது. என்ன சுச்சுவேஷன் கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, நெருக்கத்தில் போய்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் நம்மளை தப்பாக பேசுகிறாங்க, என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்காரு, அது நன்மையில் தான் போய் முடியும். அதை நீங்கள் முழுமையாக நம்பணும். இந்த விஷயம்லாம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஆண்டவரை வந்து இந்த விஷயத்துலலாம் நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும், முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு தேவைக்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். சரி, ஓகே. இது ஆக்சுவலி ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் நினைக்கிறேன். இது நான் ஒரு இடத்துக்கு இந்த ஃபீல்டு ஒர்க் போகும்போது ஒரு இடத்துல டீச் பண்ணுறக்காக சொல்லி கொடுத்தேன். ஸோ அதை உங்களுக்கும் சொல்லித்தரோன்னு நினச்சேன். என்னென்னா இந்த ஜார் இருக்குது தெரியுமா, இப்படி இருக்கும்ல ஜார்,
பிளான்ஸ்லாம் போட்டு வைப்ப தெரியுமா? ஸோ அந்த ஒரு பெரிய ஜார் வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த ஜாரில் வந்து 3 விஷயம் போடுறாங்க. ஒன்று வந்து மண், இன்னொன்று வந்து பெரிய பெரிய கல் இருக்குல்ல, பெரிய பெரிய கல், அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி கல் பெபிள்ஸ்னு சொல்லுவோம்ல, ஃபிஷ் டேங்க்லலாம் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி கல். இந்த 3 தான் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு இதை வந்து ஒரு சில விஷயத்தோட ரிலேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பெரிய பெரிய கல் இருக்குல்ல, இந்த பெரிய பெரிய கல் வந்து நான் வந்து காடோட ரிலேட் பண்ணியிருக்கேன். பட் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமான தேவைப்படுற விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் படிப்பு, ஃபேமிலி லைஃப், இந்த மாதிரி விஷயம்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த ராக் பெரிய பெரிய கல்லுக்கு சம்மந்தப்பட்டது. அடுத்து பெபிள்ஸ், கொஞ்சம் குட்டி குட்டி கல் வந்து ரொம்ப, அதாவது எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி விஷயத்த வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி இந்த பெபிள்ஸ்லாம் ரிலேட் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் விஷயம் சாண்ட், இந்த மண் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இதை வந்து ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிலேட் பண்ணி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் எதோட ரிலேட் பண்ணுறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பெரிய கல் எதோட ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, தேவனுக்கு அடுத்து இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ நான் நிறைய விஷயம் சொன்னேன்ல அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இந்த பெரிய கல்லோட ரிலேட் பண்ணிப்போம். செகண்டு குட்டி குட்டி கல், இந்த குட்டி குட்டி கல் வந்து முக்கியமான விஷயம், அதில் தான் வந்து இந்த படிப்பு, ஃபேமிலி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செகண்டில் வச்சுப்போம். தேர்ட் விஷயம் மண் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நம்மளுக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தோம்ல அது. ஸோ இப்போ இந்த ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து அந்த மண் போட்டுறோம்னு வச்சுக்கோங்க. மண் நான் என்ன சொன்னேன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் சொன்னேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய கல், அந்த பெரிய பெரிய கல் வந்து தேவனுக்கு அடுத்துருக்கிற காரியங்கள், இந்த 2 போட்டோடனே என்ன ஆகும்னா அந்த ஜார் ஃபுல்லாக நிறைஞ்சிரும். ஜாரில் இனி வேறு எதுவுமே போட முடியாத அளவுக்கு ஆகிடும். ஓகேவா? அதாவது இந்த 2 போட்டோடனே ஃபுல்லாக ஸ்பேஸ் அடைச்சிரும், எதுவுமே போட முடியாது அதுக்கப்புறம், இந்த மாதிரி ஆகிடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பெரிய பெரிய கல் போட்டுருவாங்க. பெரிய பெரிய கல் வந்து தேவனுக்கு அடுத்த காரியங்களும். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி கல் இம்பார்ட்டண்டான விஷயம், படிப்பு, ஃபேமிலி, அதெல்லாம். அதுக்கப்புறம் அதை போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த மண் என்னது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதாவது நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள், தேவையில்லாத விஷயம் பேசிக்கலி. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஜார் ஃபுல்லாக நிறைஞ்சிரும். இது 3மே போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்னது அந்த பெரிய கல்லும் மண்ணு மட்டும் தான் போட முடிஞ்சிச்சு, ஃபுல்லாகவே ஸ்பேஸ் அடைச்சிருச்சு அப்படின்னு. செகண்ட் சொன்னது 3த்தையுமே போட்டாங்க, அப்போ தான் அந்த ஜார் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகுது. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய பெரிய விஷயத்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் இப்போ அந்த ஜாரை தான் வந்து உங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய பெரிய விஷயத்த நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது, முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அடுத்தடுத்த விஷயங்களை வந்து உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். டைமே இல்லைனா எப்படி நீங்கள் ஆட் பண்ணுவீங்க? அதான் ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னேன். ஃபஸ்ட்டில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அமைக்கிட்டோம்னா ஆண்டவர் கொடுக்குற நேரமே நம்மளுக்கு இருக்காது. அதனால தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும், அந்த பேஸ்கெட்டில் காமிச்ச மாதிரி தான். ஃபஸ்ட்டு பெரிய கல் என்னது, தேவனுக்கு அடுத்த விஷயங்களும், அந்த விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், படிப்பு, நம்மளுடைய ஃபேமிலி, நம்ம எங்கேயாவது போயிட்டு வர்றது, சாப்பிட்றது, இந்த விஷயம்லாம், தூங்குறது, இதெல்லாம் முக்கியமான விஷயம். இந்த விஷயத்த செகண்டு பண்ணணும். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் தான் என்ன பண்ணணும், டிஸ்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் டைமே இருக்காது ஆக்சுவலி நீங்கள் பண்ணிங்கன்னா 24 ஹவர்ஸில். ஸோ இந்த ஒரு ஜார் விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான விஷயத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். உண்மையாகவே நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து, நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறத ஆண்டவர் மறந்துட மாட்டார். ஓகேவா? நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் ஞாபகத்தில் வச்சுருக்கிறாரு. ஸோ என்ன கஷ்டம் என்ன வந்தாலும் நிறைய டைம் ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்லாம் தோணும். ஆனாலும் என்ன பண்ணணும், எல்லா சுச்சுவேஷன்ஸ்லேயும் ஓகே எல்லாமே ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக தான் பண்ணுறார், எல்லா சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு நிறையா விஷயத்த சேர்த்து ஆட் பண்ணி ப்ளஸ்ஸாக நிறைய ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. அப்பா இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த யூத் மீட்டிங்க்கு வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய சமூகத்தில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் அப்பா நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யணும் அப்படின்ற காரியத்தை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம்.
உங்களுக்கு எங்களுடைய லைஃப்பில் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நீங்கள் எங்களுக்கு தேவையான நாங்கள் கேட்டது கேளாத ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை பாராட்டுங்க, கூட இருந்து வழி நடத்துங்க. இந்த வரப்போகிற வாரத்துலேயும் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பாதுகாத்து நீங்கள் போதித்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.